தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு வருடம் மக்கள் பணிகளை, மக்கள் பிரச்சனைகளை திருப்திகரமாக அட்ரஸ் பண்ண திருப்தி உங்களுக்கு இருக்கா ஒரு நிர்வாகியா? நிச்சயமா இருக்கு. மற்ற கட்சிகளை போல நான் வந்தேன், எடுத்தேன், கவிழ்த்தேன் முடிக்கிற ஆள் கிடையாது. நம்ம வந்துட்டோம், பேசிட்டோம், முடிச்சிட்டோம், கட்சியை கலைச்சிட்டோம் அப்படி போற ஆள் கிடையாது. இல்ல கட்சியை கொண்டு போய் இன்னொரு கட்சி கூட சேர்த்துட்டோன்ற ஆள்லாம் அவர் கிடையாது. மக்கள் நீதி மையத்தையும் அடிச்சாச்சு, ரஜினியும் அடிச்சாச்சு. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரே பிரதான கேள்விதான், இந்த ஒரு பிரச்சனை மக்களை திரட்டி தமிழக வெற்றி கழகம் போராடுச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை நீங்க சொல்லுங்க. மக்களை திரட்டி இப்போ இல்லை, அவர் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழக பிரச்சனைகள் சொல்றேன். ஜாதி பார்த்து தான் தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு கொடுக்கப்படுதா? பெரியாரை குறித்து சமீபத்தில் சீமான் அவர்கள் எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். தமிழக வெற்றி கழகத்தில் அவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. ஈரோட்டில் ஒரு போராட்டமாச்சு நம்ம பண்ணோமா? இன்றைக்கு பெரியாரை அழிக்கக்கூடிய அளவுக்கு எந்த கொம்பாதி கொம்பனும் இங்க வந்துருக்கீங்க. அப்படிப்பட்ட பேசல. அவதூறுகளுக்கு எதுக்கு நாங்க பதில் சொல்லணும்? அப்ப சீமான் அவதூறு, இது அவதூறு தாங்க. இதற்கெல்லாம் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் இன்னைக்கு காலையில ஒன்று பேசுவார், சாயங்காலம் ஒன்று பேசுவார், நாளை காலையில் இன்னொன்று பேசுவார். நிச்சயமா சொல்றேன், 2026 இந்த திராவிட மாடல் என்ற ஊழல் ஆட்சியை அகற்றி விட்டு தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தலைவராக முதல்வராக அமர்வார். பிராக்டிக்கலா நிறைய விமர்சகர்கள் சொல்றதும் அவங்க 8% 9% எடுப்பாங்க, ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்றதெல்லாம் அது அதீத கான்ஃபிடென்ட் விமர்சகர்கள் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்றாங்க. இந்த பலம் நிரூபிக்கப்படல அந்த மாதிரியான விமர்சகர்கள் சொல்றீங்க. இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய விமர்சகர்கள்லாம் யார் தெரியுமா? ரஜினிகாந்த் அவர்கள். சரி, ஓகே, உங்களுக்கும் ஆர்டிக்கும் ரவீந்திர துரைசாமிக்கு என்ன பிரச்சனை? நேற்று விவாதத்தான் வணக்கம் திரு ரமேஷ். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட இணை செய்தி தொடர்பாளர் பொறுப்பு எப்படி அந்த பொறுப்பு இருக்கு? பொறுப்பு அப்படின்றத விட எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக நான் பார்க்குறேன். ஏன்னா பொறுப்பு பதவி அப்படின்றத தாண்டி இது ஒரு கடமை. ஏன்னா நம்ம மக்களுக்கு பணியாற்றுறதுக்காக ஒரு வாய்ப்பை தலைவர் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக மக்கள் இயக்கத்தில் செயல்பட்டு விஜய் மக்கள் இயக்கத்தில். ஆமாம், மக்கள் இயக்கமாக இருக்கும்பொழுது அதுக்கு முன்பு ரசிகராக இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமாக ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக நம்ம பண்ணலாம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ளே வந்தோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2015-16 காலகட்டத்தில் நான் இதுக்குள்ளே வந்தேன். ஒரு வார்டு தலைவராக முதல்ல ஒரு வார்டு லெவலில் இருந்தேன். அப்புறம் மக்கள் பணிகள் செய்ய அந்த நகரத்தில் இளைஞர் அணியில் அதுக்கப்புறம் ஒரு பேச்சாளராக, மாவட்ட பேச்சாளராக இருந்து அதற்கு பிறகு பல்வேறு மேடைகளில் போயிட்டு பேசி, ஏன்னா நம்மலாம் இந்த பணம் அதிகமாக இருக்க ஒரு பேக்ரவுண்ட் இருக்க ஃபேமிலிலாம் நம்ம வரல. நம்ம வந்தது ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து ஒரு சாதாரண தினக்கூலியாக தான் நம்ம பணிகள்லாம் செஞ்சுட்டு வந்தோம். அப்படி இருக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா, தலைவர் அவர்களுடைய கிட்ட ஒரு பிடிச்ச கேரக்டர் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு வகையில் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களுக்கு மேலாகவே அந்த எண்ணம் கொண்டு வரவர். அந்த எண்ணத்தின் மூலமாக அவர் மேலே ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதில் அவர் கூட பயணிக்க ஆரம்பித்து இன்னும் அது எண்ணம் அதிகமாகி நம்மளால் முடிந்தது குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணத்தில் உள்ளே வந்தோம். இன்றைக்கு சொல்கிற போல் அரசியல் ஆரம்பித்து உள்ளே வந்துட்டார், ஒரு வருஷம் தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அவர் எப்போவுமே அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஃபாலோ பண்ணுறாரு. நீங்கள் அவருடைய பழைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கட்டமைப்பை நான் வலுப்படுத்துகிறேன், ரசிகர் கட்டமைப்பை வெளிப்படுத்துகிறேன், மக்களோட மக்களாக நிற்கிறேன், தேவைப்படும் பொழுது நான் முடிவெடுப்பேன் அப்படின்றது அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கேன். மற்ற நடிகர்களை பார்க்குறப்ப விஜய் மக்களுக்கு பணி செய்ய மாட்டாரு, விஜய் மக்கள் நலத்திட்டங்களை செய்யாத ஒரு நடிகர் அப்படின்லாம் அவரை நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் எப்பயுமே ஒவ்வொரு வருடமும் அவரால் முடிஞ்ச அவருடைய பர்த்டே அன்னைக்கோ இல்லை ஒரு படம் ரிலீஸ் அன்னைக்கோ விஜய் இயக்கத்தில் இருந்தோ ரசிகர்கள் சார்பாக பண்ணுறீங்க. ஆனால் அந்த நற்பணி மன்றம், மக்கள் சேவை அப்படின்றது வேற, அரசியல் அப்படின்ற களம் வேற இல்ல. அந்த ஒரு புரிதல் உங்க பாக்குறீங்களா? அந்த புரிதல் வந்துருச்சா உங்களுக்குள்ள? அதுதான் நம்ம மக்கள் சேவையாக, ஒரு மக்கள் சேவை செய்யக்கூடிய இயக்கமாக இருந்த நம்ம ஒரு அரசியல் கட்சியாக மாறுறோம். அப்படின்றப்போ அந்த ரசிகர்களாக இருந்தவர்கள் எப்படி ஒரு தொண்டர்களாக மாற்றி ஒரு மக்கள் சேவர்களாக மாற்றினாரோ, அவர்களை அரசியல் மயப்படுத்துறதுக்கு சில காலம் டாஸ்க். அது ரொம்ப பெரிய விஷயம். அதை உள்கட்டமைப்பு பண்ணணும், அவர்களை அரசியல் மயப்படுத்தணும், அரசியல் ரீதியான பார்வை அணுகுமுறையை கொண்டு வரணும். அதற்கு காலகட்டங்கள் ஆகும். அதுக்கு சிறுக சிறுக தான் அவர்களை கொண்டு வர முடியும். அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா, அரசியல் பயிலரங்கங்கள் நடத்துறோம், அவர்களுக்கு அந்த அரசியல் பயிலரங்கங்கள் நடத்தி அது மூலமாக அரசியல் பார்வையை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்கிறோம். பொறுப்புகள் கொடுக்குறோம். ஏன் பொறுப்புகள் கொடுக்குறோன்னா, குறுநில மன்னர்களாக வாழ்றதுக்காக நமக்கு பொறுப்புகள்லாம் கொடுக்கப்படல. ஒரு கட்சியில் இருக்கோம், நான் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு குறுநில மன்னர்களாக இருக்கிறதுக்குலாம் இங்கே யாருக்குமே பதவி கிடையாது. அவர் தெளிவாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் பதவி கொடுக்கும்பொழுது, இந்த பொறுப்புகள் கொடுக்கும்போது சொல்கிறது என்னென்னா,
இது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு அடையாளத்துக்கு தான் நான் கொடுக்குறேன். நீங்க வந்து இந்த பொறுப்புல இருக்கீங்கன்னு வெளி உலகத்துக்கு ஒரு அடையாளத்துக்கு, மக்கள்கிட்ட ஒரு அடையாளத்துக்கு தான் கொடுக்குறேனே தவிர்த்து, இதை வைத்து வந்து நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்காக இதை நான் கொடுக்கல. நீங்க மக்கள் பணி தான் செய்யணும். மக்கள் பணி செய்யறதுக்கு தான் நான் இதை கொடுக்குறேன். இதுக்கு தான் நம்ம கட்சியும் ஆரம்பிச்சிருக்கோமே தவிர்த்து, அதை தவிர ஒரு நோக்கமும் இல்லைன்னு சொல்லி தான் எங்களுக்கு பொறுப்பு எல்லா கொடுத்துருக்காங்க. கட்சியும் தலைவர்களும் அதுதானே தன்னோட ஆனா நிர்வாகிகள் அதை கொண்டு போகணும்ல. அதை கொண்டு போகணும்ல. நீங்க எல்லா கட்சிக்காரர்களும் கட்சி தலைமை ஒண்ணு இருக்கும். அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்சியோட நிர்வாகிகள்ட்ட கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்றதானே இங்க டிஸ்பியூட்டாவே இருக்கு. இங்க என்னன்னா ஃபாலோ பண்றது வந்து இங்க 100% நடக்கும். ஏன்னா தலைவர் வந்து சாதாரணமாக ஒரு நலத்திட்ட விழா செய்ய சொன்னா கூட நீங்க எதிர்பார்க்கலாம். மற்ற கட்சிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்யறோம், ஒரு பிளட் பேங்க் வந்து நம்ம பிளட் கொடுக்குறோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் நடக்கும், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா நம்மளதுல வந்து இங்க கன்சிஸ்டன்டா நம்ம பல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். எப்படின்னா 365 நாளும் பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விருந்தகங்கள் ஆரம்பிச்சு தினசரி காலை 100 பேருக்கு இலவச உணவு நம்ம கொடுத்துருக்கோம் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது. அதே போல் கண்தான செயலி ஆரம்பித்து அதில் கண்தானம் கொடுக்க முன் வரணும்னு சொல்லியிருக்கோம். அதே போல் ரத்த தான செயலிகள் ஆரம்பித்து ரத்த தானம் கொடுக்க முன் வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இரவு நேர பாடசாலைகள் ஆரம்பித்து தினசரி அந்த பாடசாலைகள் மூலமாக மாணவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும். வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ரொட்டி பால் முட்டை திட்டம்னு கொண்டு வந்து அங்கே ஏழ்மையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து கிடைக்காம அந்த உணவு கிடைக்காம இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து வார வாரம் உணவு கொடுக்கணும்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நடக்கலன்னா அது ஏன் நடக்கல என்னன்னு அட்ரஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை சரி பண்றோம். அப்படின்றப்போ ஒரு பொறுப்பு கொடுத்தா அது சரியா செய்யலையா இருக்காங்களா என்ன பண்றாங்கன்றது நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு வருடம் மக்கள் பணிகளை மக்கள் பிரச்சனைகளை திருப்திகரமாக அட்ரஸ் பண்ண திருப்தி உங்களுக்கு இருக்கா ஒரு நிர்வாகியா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா நான் தான் சொன்னேன், முதலே சொன்னது போல தலைவர் வந்து மற்ற கட்சிகளை போல வந்து நான் வந்தேன் எடுத்தேன் கவிழ்த்தேன் முடிக்கிற ஆள் கிடையாது. நம்ம வந்துட்டோம் பேசிட்டோம் முடிச்சிட்டோம் கட்சியை கலைச்சிட்டோம் அப்படி போற ஆள் கிடையாது. இல்லை கட்சியை கொண்டு போய் இன்னொரு கட்சி கூட சேர்த்துட்டோன்ற ஆள்லாம் அவர் கிடையாது. மக்கள் நீதி மையத்தையும் அடிச்சாச்சு, ரஜினியும் அடிச்சாச்சு. எதுவாக இருந்தாலும் சரி நீங்க எடுத்துக்கலாம். எந்த கட்சியாக இருந்தாலுமே ஒரு கன்சிஸ்டன்ட் வேணும், ஒரு பொறுமை வேணும், நிதானமா தன்னுடைய ஒவ்வொரு அடியுமே அவர் வந்து எடுத்து வைக்கிறாரு. அப்படின்றப்போ ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையிலும் எதை பேசணும், எப்படி பேசணும், என்ன சொல்யூஷன் கொடுக்கணும், குறை மட்டும் சொல்லாமல் சொல்யூஷனும் சொல்லணும், அதே சமயத்தில் பாராட்டும் தெரிவிக்கணும். இது வந்து நம்ம ஒரு அரசியல் படுத்தக்கூடாது. தெளிவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற இடத்துல இருக்கும்பொழுது அவர் அதற்கான கால அவகாசத்தை எடுத்து மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காரு. எந்தெந்த இடத்துக்குலாம் நேரில் போக முடியுமோ இது வரைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதல்லயே பல இடங்களில் சொன்னது போனதான் தன்னுடைய திரைப்பட பணிகள் இருக்கு, உட்கட்டமைப்பு பணிகள் இருக்கு, தோழர்களை அரசியல் மயப்படுத்தக்கூடிய பணிகள் இருக்கு, அதை தவிர்த்து மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய பணிகள் இருக்கு. இது ஒன்றைக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாம நான் செய்யணும், அதற்கு சில காலமாகும், நான் அதை முடிச்சுட்டு முழு நேரமா அவங்க கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்குள்ளாக இந்த விமர்சனம் வைக்கிறது அப்படின்றத வந்து நான் வந்து ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இதெல்லாம் எனக்கு இருக்கு, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் பண்ணணும், ஆனா இதை முழுமையா முடிச்சுட்டு நான் வரதான் போறேன், உங்களோட தான் இருக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதை விமர்சனம் ஆக்குறது அவருடைய அரசியல் ஆதாயம். இல்லை, இது ஆக்சுவலா இது நீங்க சொல்லக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது இப்போ ஒரு தலைவர் வந்து ஒரு படப்பிடிப்புல இருக்காரு, அவரால் போய் களத்துக்கு போய் மக்களை சந்திக்க முடியல அப்படின்ற காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்க அரசியல் படுத்தப்பட்டவங்க தானே, அவங்க போய் மக்களை சந்திச்சிருக்கலாம், கன்ஸ்டர் பிரச்சனை அவங்க பெருசா பேசியிருக்கலாம், பரந்தூர்ல இப்ப விஜய் போறதுக்கு முன்னாடி அவங்க அந்த பிரச்சனை எடுத்து பேசியிருக்கலாம். எவ்வளவோ இஷ்யூஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. அது எல்லாத்தையும் தலைமைக்கு கவனத்துக்கு கொண்டு போற அளவுக்கு ஒரு போராட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தப்பட்டுச்சு, எல்லா கவனமும் அதுல போய் நின்னுச்சு அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்ல முடியாத நிலைமையில தானே தமிழக வெற்றி கழகம். நீங்க வந்து மதுரை டங்ஸ்டனாக இருக்கட்டும் இல்ல பரந்தூராக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மக்களோட மக்களாக அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய லோக்கல் நிர்வாகிகள் எல்லாருமே மக்கள் இயக்க நிர்வாகிகள் தோழர்கள் அங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் செய்திகள் பெருசாகலன்றதால நமக்கு தெரியல. தலைவர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் நம்ம பேசப்படுதே தவிர்த்து அதுக்கு முன்பே அவர்கள் எல்லாருமே அங்க நின்றுட்டு தான் இருக்காங்க. அந்த மக்களோட தோள் கொடுத்துருக்காங்க. நானே வந்து பல போராட்டங்களை நானே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கேன். நான் என்னுடைய நகராட்சியில இதெல்லாம் நடந்திருக்கு. பட் இதெல்லாம் வெளியில தெரியாது. இதை எடுத்து நான் இப்ப ஷேர் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர்த்து இதற்கு முன்பாக நாங்கள் செய்ததெல்லாம் அது வெளியில வராது. ஏன்னா அந்த லைட் நமக்கு கிடைக்கல. ஆனா தலைவர் அவர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா அது கிடைக்கும் ஆப்வியஸா. ஸோ அந்த மக்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸாக தான் அமையுமே தவிர்த்து எல்லாருமே நிற்கிறாங்க, மக்களோட இருக்காங்க. இல்லை, இன்ன வரைக்கும் உங்க மேல கூடிய பெரிய விமர்சனமே தலைவர் விஜய் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே அந்த கனெக்டிவிட்டி பிரச்சனையில ஒரு பிரச்சனை இருக்கு, சந்திக்க முடியல, நேரடியாக ஒரு எந்த பிரச்சனையும் அவர் காதுக்கே போக மாட்டுது, அவரை தாண்டி ஒரு கேட் இருக்கு, அந்த கேட்டை தாண்டி தான் அவர்கிட்ட போற மாதிரி இருக்குன்ற விமர்சனம் நேரடியாக வைக்கப்பட்டுச்சு. இப்ப கட்சிக்குள்ளேயுமே அதை ஒரு சில ஆடியோஸோ இல்ல ஏதோ ஒரு மூலியமா அந்த கருத்துக்கள் வெளிவர ஆரம்பிக்குது. இல்லை அப்படி அந்த எந்த சிக்கலும் இல்லையா கட்சிக்குள்ள? கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில நிர்வாகிகள் இருக்காங்க, முதற்கட்ட தலைவர்கள் இருக்காங்க, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க, மாவட்ட ரீதியிலான தலைவர்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே தலைவர்கிட்ட ஆக்சசபிளாக தான் இருக்காங்க. அவர்கள் தலைவரை பார்க்கணும், தலைவரை பேசணும்னா அதற்கான அனைத்து ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, அவர் தொடர்பு கொள்ள முடியும். எங்களையே தலைவர் அவர்கள் பல தடவை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு மீடியாவில் பேசும்பொழுது அதை பார்த்து எது நல்லா இருக்கு எதை சரி செய்யணும்னு எங்களுக்கே பல முறை அட்வைஸ் கொடுத்துருக்காரு நேரடியாக அவர்கிட்ட இருந்து. ஆமா, நாங்கள் நேரடியாக பேசியிருக்கோம். இதை வந்து நம்ம வெளியில ப்ரூஃப் பண்ண வேண்டியதோ சொல்ல வேண்டிய அவசியமோ கிடையாது. இதை வந்து அவர்கள் வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக நீங்க தலைவரை தொடர்பு கொள்ளவே முடியாது, தலைவரை பார்க்க முடியாது, பேச முடியாது.
பல இன்டர்னல் மீட்டிங்ஸ் நடக்குது. எல்லாத்தையுமே நம்ம மீடியாவில் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நம்ம இன்னொரு கட்சிக்கு அதை விளக்கம் கொடுத்துருக்க முடியாது. பொறுப்புகள் போடுறதுக்கு முன்னாடி தலைவர் அவர்கள் பல இன்டர்னல் மீட்டிங் போட்டு பொறுப்புகளை செலக்ட் பண்ணுற ஆட்களை இன்டர்வியூ செஞ்சு யார் யாரை போடணும்னு முடிவு பண்ணி அவங்க கிட்ட பேசி அவர் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பொறுப்பு கொடுக்கப்படுதே தவிர்த்து சும்மா நம்ம ஒரு லிஸ்ட்டை கொடுத்தா தலைவர் சைன் போட்டு கொடுத்தாருன்ற கதையே இங்கே கிடையாது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் தலைவரை பார்த்து இந்த பொறுப்பு அறிவிக்கப்படும் போது கூட தலைவர் அவர்கள் வந்து என்ன சால்வை போட்டு எல்லாமே மரியாதை செஞ்சுட்டு என்கிட்ட பேசும்போது ஒரே வார்த்தை தான் சொன்னார். கடந்த டிபேட் ஒன்று நான் பார்த்தேன், மிக சிறப்பாக பண்ணியிருந்தீங்க, தொடர்ந்து நல்லா பணியாற்றுங்கன்னு அந்த பார்த்த விஷயத்தை அவர் எடுத்து சொல்கிறார். அப்புறம் எப்படி நம்ம ஆக்சசபிளாக இல்லை அவர் கவனிக்கலன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அது ஒரு விமர்சனமாக தான் நீங்கள் பார்த்து, அது வெறும் விமர்சனம் தான். இன்னொன்று மாநாட்டு மேடையில் சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மாதிரி சமுதாய அரசியல் வந்து நாங்கள் பண்ணுறதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்போ சமீபக்கூடிய குற்றச்சாட்டு மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் ஜாதியை பார்த்து தான் தமிழக வெற்றி கழகத்தில் இடம் கொடுக்குறாங்க, சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. பனையூர் ஆஃபீஸ்க்கு வெளியே ஒரு போராட்டம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பண்ணதையும் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஜாதி பார்த்து தான் தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு கொடுக்கப்படுதா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் ஜாதி பணம் போன்ற எந்த பாகுபாடும் பார்க்கப்படலை அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களாக அறிவித்த மொத்த லிஸ்ட்டையும் எடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கிட்டத்தட்ட இந்த இயக்கத்துக்கு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக உழைத்தவர்கள். அவர்கள் ஆரம்ப காலத்தில் இப்போயாவது வந்து புதுசாக வரவர்களுக்கு வந்து தலைவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, இல்லை வரா மாதிரி தெரியுது சமீப காலமாக அதனால உள்ளே வந்தேன்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட காதல் படங்கள் பண்ணும்போதுலேருந்தே அவர் கூட இருந்து அவர் சொல்கிற நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து செஞ்சவங்க. அப்படிப்பட்ட தோழர்களுக்கு தான் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர்த்து புதிதாக வந்தவர்களுக்கோ இல்லை இப்போ வந்து சேர்ந்தவர்களுக்கோ பணம் படைத்தவர்களுக்கோ இங்கே கொடுக்கப்படலை. அப்படி ஏற்கனவே உழைத்தவர்களுக்கு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வெளியில் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை பேசலாம். அதையெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் நீங்கள் அஃபீஷியலாக அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா புதிதாக யாருமே சேர்க்கப்படலை. அதுதான் உண்மை. எல்லாருமே இதுவரைக்கும் இயக்கத்தில் இருந்தவர்கள், மக்கள் பணி செய்தவர்கள், தலைவரோடு தோள் கொடுத்து நின்றவர்கள், மக்களோட நின்றவர்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாம 1000 பேர் 1000 பேசுவாங்க. இப்ப வந்துட்டு எனக்கு பதவி வேணும், இப்ப வந்துட்டு நான் அந்த இடத்துக்கு வரணும், அது எப்படி பண்ண முடியும்? தலைவர் அவர்கள் வந்து பல இடங்களை சொல்லிட்டாரு. பொதுச் செயலாளர் அவர்களும் பல மீட்டிங்ல சொல்லிட்டாரு, எப்பேற்பட்ட கட்சியில் வந்தாலுமே சரி உங்களுடைய பொறுப்பு வந்து உங்களுக்கு தான். உங்களுடைய மாவட்டத்தில் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க, இத்தனை நாளா நீங்க மக்கள் பணி செஞ்சிருக்கீங்க, அந்த இடத்துல நீங்க தான் அப்படின்றது தெளிவா சொல்லி இது வரைக்கும் யார் யாரெல்லாம் மாவட்டத்தில் வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விமர்சனம் ஜாதியை பார்த்து கொடுக்குறாங்க ஒரு அப்சல்யூட்லி கிடையாது. ஜாதியெல்லாம் பார்த்து கொடுக்கல. நம்ம இடஒதுக்கீடு முறைப்படி எந்தெந்த பிரிவினருக்கு சரிபா நம்ம அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து எந்த விதமான ஜாதிய பாகுபாடோ பண பாகுபாடோ கிடையாதுன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். நேற்று அறிக்கையில் மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக உழைத்தால்தான் தமிழக அரசியலின் கிழக்கு திசையாகவும் கிளிர்த்தெழும் புதிய விசையாகவும் நாம் மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? அந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீவிரமாக அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு 2026 இவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சா? அதாவது மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்கோம், இனிமேலும் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அதோடைய உள்ளர்த்தமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மக்களோட மக்களாக நின்று மக்கள் பிரச்சனைகளை நிற்கணும், அப்போ தான் நம்ம வந்து ஆட்சியாளர்களாக மக்களுக்கு வந்து நம்ம நல்லது செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இன்றைக்கு மக்கள் பிரச்சனை பேசுறது கிடையாது. உண்மைதானே? நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சனைக்கு அறிக்கை கொடுக்குறாரு, தீர்மானங்கள் நிறைவேற்றுறோம். ஆனா இன்றைக்கு ஆட்சியாளர்களும் மற்ற கட்சியினரும் அதை டைவர்ட் பண்ற வேலை தானே இருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனை நீங்க ஆட்சியாளர்கள் பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இவர்கள் வந்து நீங்க மக்கள் பிரச்சனை பேச மாட்டாங்க, எதிர்கட்சி பேசுறதையும் தான் நீங்க முடக்குறீங்களே. எதிர்கட்சி பேசினா கூட நீங்க கேமரா ஆஃப் பண்ணிடுறீங்களே, அப்புறம் எப்படி எதிர்கட்சியோட குரல் வெளியில வரும்? இவர் இன்னும் ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியனாவே இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய உதாரணம் சிம்பிள் தான். இப்ப நீங்க சொல்லக்கூடிய மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், மக்களை அணி திரட்டணும் அப்படின்னா நீங்க சொல்ற நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது. மாவட்டந்தோறும் வந்து கட்சியை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு. ஆனா பெரியாரை குறித்து சமீபத்தில் சீமான் அவர்கள் எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு அறிக்கை அல்லது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு போராட்டம் பெரிய அளவில் வேணாம். ஈரோட்டில் கட்சி இருக்கு, ஈரோட்டில் பாலாஜின்னு சம்திங் மாவட்ட செயலாளர் இருக்கிறார், எனக்கு தெரிஞ்ச அவரோட பேர் சரியா இருந்தா, அவர் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம்ல. நீங்க சொல்ற மாதிரி கட்சி வந்து பெரிய கட்சி, 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. தமிழக வெற்றி கழகத்தில் அவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. ஈரோட்டில் ஒரு போராட்டமாச்சு நம்ம பண்ணோமா? நீங்க இன்றைக்கு ஈரோடு கிழக்கில் தேர்தல் நடக்குது. இன்றைக்கு அந்த தேர்தலை மையப்படுத்தி தான் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து திராவிட கட்சியாக இருக்கட்டும், இவர்கள் இந்த பெரியார் விஷயத்தை கையில் எடுத்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு பெரியாரை அழிக்கக்கூடிய அளவுக்கு எந்த கொம்பாதி கொம்பனும் இங்கே வந்தது கிடையாது. பெரியார் அவர்களுடைய சித்தாந்தத்தை, பெரியார்களுடைய போராட்டத்தை புறக்கணித்து இங்கே யாராலும் வளர முடியாது, இங்கே யாராலும் நிற்கவே முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று,
பொதுமக்களும் படித்த இளைஞர்களும் கூட பெரியார் அவர்களை பற்றி திரு சீமான் அவர்கள் பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான். நீங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. யாருமே ஏற்றுக்கொள்ள ஒரு மாட்டாங்க. எதிர்ப்பு கூட வரல. நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா எல்லா இடங்களையும் சொல்றோம், எங்களுடைய கொள்கை தலைவர்கள் மட்டும் கிடையாது, இந்த மண்ணிற்காக தமிழ் மண்ணுக்காக உழைத்த எந்த தலைவராக இருந்தாலுமே அவர்களை இது போன்ற அவதூறாக இழிவு செய்வதை நாங்கள் ஏற்றுக்கல, அதை நாங்கள் கண்டிக்கிறோம். இவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றதான் எங்களுடைய ஸ்டாண்டு. ஆனா ஒவ்வொரு நேத்து கூட அறிக்கையில் நீங்க படிச்சிருக்கலாம், ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பதில் சொல்றதுக்கு நம்ம இங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. ஓகேங்களா, அது அவங்களோட டைவர்ஷன் டாக்டிக்ஸ். அவங்க வந்து பெரியார் அவர்களை பேசுறாங்க, இன்றைக்கு வந்து திமுக வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது, போராட்டம் பண்ணுறாங்க, திராவிட கழகங்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணுது, இதெல்லாம் சொல்றாங்க. திமுக இன்னைக்கு கேள்வி எழுப்புறாங்க, தாவேகாவினர் வந்து தலைவர் ஏன் வந்து இன்னும் பெரியாரை பத்தி பேசல, ஏன் இன்னும் சீமானுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கல அப்படின்றாங்க. இன்றைக்கு எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கும்போது இதை ஆதாயமாக பயன்படுத்துவதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் எங்களை நோக்கி எழுப்பிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இப்ப பாஜக நோக்கி இந்த கேள்வியை கேட்கல, பெரியார் குறித்து பேசுறாங்க நீங்க ஏன் பதில் சொல்லல அப்படின்னு பாஜக நோக்கி கேட்கல, RSS நோக்கி கேட்கல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கேட்பாங்க. என்ன காரணம்னா கொள்கை தலைவரா நீங்க முதல்ல பெரியாரை தான் முன்னிலைப்படுத்துறீங்கப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் வருது. இதே மாதிரி அம்பேத்கரை பத்தி பேசினப்ப அமித்ஷாவை கண்டித்து அறிக்கை விட்டாரு. அப்படியேப்பட்ட விஜய் அவர்கள் ஏன் பெரியாருக்கு எதுவுமே சொல்லல? அப்ப இன்னும் அவர் வந்து ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான் இருக்காரு. அந்த மாதிரி நீங்க பார்க்க கூடாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய டாக்டிக்ஸ், இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நம்ம விழாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு வந்து இவர்கள் வந்து பாஜகவை கேட்க மாட்டார்கள், உங்களை கேட்பாங்க நீங்க சொல்றீங்களே. எங்களுக்கு முன்னாடி நாங்க பெரியார் வழியில தான் நடக்கிறோம், சமூக நீதி பயணத்துல நாங்க சீர்திருத்தம் கொண்டு வரோம், பெரியார் ஐயாவை நாங்க வணங்குறோம்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாமே, நான் என்ன சொல்றேன், நீங்க எனக்கு நினைவு சரியா இருந்தா ஐயா எச் ராஜா அவர்களை வந்து வழக்கு போட்டு கைது செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன், பெரியார் அவர்களை பற்றி பேசியதற்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செஞ்சது ஏன் இன்றைக்கு வரைக்கும் வந்து சீமான் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல? நீங்க ஆட்சியாளர்கள் தானே, நீங்க அதிகாரத்தில் தானே இருக்கீங்க. பெரியார் ஐயா இந்த மண்ணிற்காக உழைத்ததை நீங்க ஏற்கிறீங்கல்ல, ஏன் இன்றைக்கு வரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்கல? நடவடிக்கை எடுக்காம ஏன் திரும்ப திரும்ப நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? இப்ப நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்கன்னா போராட்டம் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு, நீங்க ஆளுங்கட்சி தானே, நீங்க நினைச்சா நடவடிக்கை எடுக்கலாம்ல. ஒரு மக்களுக்காக உழைத்த தலைவரை வந்து இது அவதூறு பரப்புறாங்க, ஆதாரம் இல்லாம பேசுறாங்கன்னு ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? இன்றைக்கு எங்களுடைய கட்சி தலைவர் அவர்கள் வந்து தன்னுடைய பணியூர் அலுவலகத்துல நேற்று 2ஆம் ஆண்டு துவக்கத்தின் பொழுது பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் சிலையோடு கொள்கை தலைவர் சிலை எல்லாத்தையும் வச்சிருக்காரு. பெரியார் அவர்கள் எங்க வச்சிருந்தாரு? முன்னிலைப்படுத்தி முதல்ல வச்சிருந்தாரு. அதுதான் சொல்றேங்க, எல்லாத்தையுமே வந்து பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நாங்க பல இடங்களை சொல்றோம், கண்டனம் தெரிவிக்கலாம். நாங்க வந்து விமர்சனங்களுக்கோ இல்லை வந்து கருத்துக்களுக்கு கருத்தாக எதுக்குன்னா நாங்க கண்டனம் தெரிவிப்போம். அவதூறுகளுக்கு எதுக்கு நாங்க பதில் சொல்லணும்? அப்ப சீமான் அவதூறு, இது அவதூறு தாங்க, மக்களுக்கே தெரியுங்க அது அவதூறுன்றது. அவதூறுக்கு பதில் சொல்லி அதற்கு விளக்கம் கொடுத்து அந்த அவதூறை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நாங்க இங்க வரல. பெரியார் அவர்களை, அவருடைய கொள்கைகளை, அவருடைய சித்தாந்தங்களை, அவருடைய போராட்டங்களை, அவருடைய வாழ்வியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனாலதான் கொள்கை தலைவராக வச்சிருக்கோமே தவிர்த்து இவங்க பேசுற நெகட்டிவ் விஷயத்த வந்து பதில் சொல்லி கண்டனம் தெரிவிச்சு அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட திணிக்கிறதுக்கு நாங்கள் இங்க வரல. அந்த டாக்டிக்ஸை பயன்படுத்தி இவர்கள் வாக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. பெரியார் அவர்களை பயன்படுத்தி இவர்கள் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரோடு எலெக்ஷனுக்காகன்றதுதான் நிஜத்தனமான உண்மை. இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொல்ற பரந்தூர்ல இருக்க மக்களா இருக்கட்டும் போராடிட்டு இருக்காங்க, இந்த பெரியார் பிரச்சனை கவனிக்கிறாங்களா? இன்றைக்கு வந்து டங்ஷனுக்கு போராடின மக்கள் பெரியார் பிரச்சனையை கவனிச்சிட்டு இருந்தாங்களா? இல்லை பாலியல் வன்புறுத்தலால இன்னைக்கு வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்க பெரியார் பிரச்சனையை பேசி அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இன்றைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு கிடையாது பல இடங்கள்ல, அவர்கள் இந்த பெரியார் பிரச்சனையை பேசி முன் வந்துட்டு இருக்காங்களா? காவல்துறையால பொதுமக்கள் சில இடங்கள்ல பாதுகாப்பு கிடையாது. அந்த பொதுமக்கள் இன்னைக்கு பெரியார் பிரச்சனையை பத்தி கவலைப்பட்டு பேசிட்டு இருக்காங்களா? ஏன் பேசல? பிரச்சனைகளையும் சொல்றேன், பேசணும். ஏன் எல்லாரும் பெரியாரை பொதுமக்களுக்கு தெரியும். ஏன்னா மக்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கும் பொழுது இது வந்து ஒரு தேவையற்ற அவதூறை பரப்பி இதன் மூலமாக சில ஆதாயத்துக்காக அவங்க டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் இன்னைக்கு காலையில ஒண்ணு பேசுவார், சாயங்காலம் ஒண்ணு பேசுவார், நாளை காலையில இன்னொன்னு பேசுவார். கண்ணன் தெரிவிச்சுட்டே இருக்க முடியுமா? அதுக்காக நம்ம அரசியலுக்கு வந்தோம், நம்ம மக்கள் பணிக்கு வந்தோம்னு சொல்றோம். எங்களுடைய அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காரு, மக்களோட நிற்பதுதான் நம்மளுடைய வேலை, மக்கள் பிரச்சனை தான் நம்மளை வந்து கொண்டு போகணும்னு சொல்றாரு. அப்ப மக்கள் பக்கம் தான் நாங்க நிற்க முடியும். உங்களோட டைவர்ஷன் டாக்டிக்ஸ்க்காக அந்த அரசியல் செய்வதற்கு நாங்க இங்க வரல. இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை வெளியிட்டு அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்தல ஒரு பங்கு ஆற்றி இருக்கிறார். மற்ற தலைவர்கள் எல்லாருமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அதே சமயத்துல தன்னுடைய பங்காக கொள்கை தலைவரை கொண்டு போய் சேர்க்கிறதுல இன்னைக்கு அவர் ஒரு பணியாற்றி இருக்கிறாங்க. இப்படி நாங்க பாசிட்டிவா போய்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த பாசிட்டிவ்ல ஆதவ அர்ஜுனா ஜாயின் பண்ணது அப்படின்றது இன்னும் கட்சிக்கு இன்னும் ஒரு மைலேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தாரு, தன்னுடைய கருத்துக்களை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இன்றைக்கு அந்த கட்சியில இருந்து அவர் வெளியில வந்துட்டாரு. இப்போ எங்களுடைய கட்சிக்கு வர, எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து மாநாட்டிலே தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, 234 தொகுதியில் நம்ம ஜெயிச்சாலுமே நமக்கு தனி மெஜாரிட்டி வாங்கக்கூடிய சக்தி இருந்தாலுமே நம்மளை நோக்கி யாராவது வந்தாங்கன்னா நம்ம அவர்களை அரவணைக்கணும், அதுதான் நம்மளுடைய பண்புன்னு சொல்றோம்.
ஸோ எங்கள் கட்சியை தேடி வருகிறார். எங்கள் கட்சியை தேடி வருகிறார் என்றாலே எங்களுடைய கொள்கைகளை, எங்களுடைய கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு வந்தால்தான் எங்களுடைய கட்சிக்கு இடம் கிடைக்கும். ஸோ அதை ஏற்றுக்கொண்டு வரவங்களை நாங்கள் அரவணைக்கிறோம். அதன்படி தான் அவர்கள் செயல்படணும். இதை எங்கள் தலைவர் வந்து என்னைக்குமே வந்து அவர் மாற்றிக்க மாட்டார். எங்கள் வழிப்படி செயல்படுறதுனால நாங்கள் சேர்த்துக்கிறோம். இது ஆதாயமா இல்லையா அப்படிங்கிறத விட பணி செய்ய வராங்க, மக்கள் பணி செய்ய வராங்க. இதுல வந்து என்ன ஆதாயம் இருக்கு? அவர்கள் மூலியமாக மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம முன்னெடுக்க முடியும், அதை எடுக்க தானே செய்யணும். மக்களுக்கு நல்லது பயக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிச்சயமா சொல்றேன், 2026 இந்த திராவிட மாடல் என்ற ஊழல் ஆட்சியை அகற்றி விட்டு தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்வார். இதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாங்க. மக்கள் மத்தியில் அப்படி ஒரு வரவேற்பு இருக்கு. மக்களை போய் நீங்க சந்திச்சு பாருங்க, மக்கள்கிட்ட போய் நீங்க பேட்டி எடுங்க. எத்தனை மக்கள் தெரியுமா திரும்ப 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 இவங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க ஏமாந்துட்டோம், எங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இவருடைய பாலிடிக்ஸ் பிடிச்சிருக்கு, அவர் பேசுறதை வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவர் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரியோ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியோ தான் பேசிக்கிட்டு இருக்காரு, எங்க அண்ணன் மாதிரி என் தம்பி மாதிரி அப்படிதான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நாங்க அவரை வந்து ரசிக்கிறோம், அவர் சொல்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் கரெக்டா இருக்கு, மற்ற கட்சி தலைவர் மாதிரி நான் வந்து ரகசியம் சொல்றேன், எல்லாத்தையும் நான் மாத்திடுவேன், அது எனக்கு ரகசியம் தெரியும் அப்படின்லாம் அவர் பேசல. பிராக்டிக்கலா பேசுறாரு, எல்லாத்துலயுமே பிராக்டிகலா இருக்காரு. இன்றைக்கு கூட பட்ஜெட் விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா அறிக்கை கொடுத்திருந்தாரு. பட்ஜெட்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்காரு, இல்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து தவற விட்டுருக்கோன்றதையும் சொல்லியிருக்காரு. பிராக்டிகலா நிறைய விமர்சகர்கள் சொல்றதும் அவங்க 8% 9% எடுப்பாங்க, ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்றதெல்லாம் அது அதீத எந்த விமர்சகர்கள் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்றாங்க இந்த பலம் நிரூபிக்கப்படல அந்த மாதிரியான விமர்சகர்கள் சொல்றீங்களா? பலம் நிரூபிக்கப்படல, இவருக்கு இந்த பர்சன்டேஜ் தான் ஓட்டுவாங்க அப்படின்றது எந்த விதமான ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய விமர்சகர்கள்லாம் யார் தெரியுமா? ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கவே இல்லை, தொடங்குறேன்னு அறிவிப்பு கொடுத்தாரு. அப்போ கூட நாடாளுமன்ற தேர்தலாம் நிற்க மாட்டேன், சட்டமன்ற தேர்தலாம் நிற்பேன், அதுக்கான பணிகளை நான் மேற்கொள்வேன், அதுக்குள்ள கட்சி ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லி அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்ச உடனேயே இவர் வந்து 50% ஓட்டுகளை பெறுவார், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், இவர் ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக, இவர் ஆல்டர்னேட்டிவாக வந்து இந்த 2 கட்சிகளுக்கு ஆல்டர்னேட்டிவாக பிரைமரியாக இருப்பாருன்னு சொல்லி பேசினவர்கள் தான் இன்றைக்கு வந்து இவர் பலத்தையே நிரூபிக்கல, இவருக்கு வந்து 4% கூட தேராது, 5% கூட தேராதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோங்க. இவங்களை எப்படி நம்பி நீங்க வந்து இந்த கேள்வியை கேட்குறீங்க? இவர்கள் அரசியல் விமர்சகர்களா? சரி, ஓகே. உங்களுக்கும் ஆர்டிக்கும் ரவீந்திர துரைசாமிக்கு என்ன பிரச்சனை நேற்று விவாதத்துல? எனக்கும் ஆர்டிக்கும் நடுவில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவர் ஒரு அரசியல் விமர்சகர்ன்றாரு. அரசியல் விமர்சகர்னா ரஜினிக்கு என்ன சினாரியோ இருந்துச்சோ இன்னைக்கு அதே சினாரியோட தான் இவர் அரசியல் வந்திருக்காரு. இன்றைக்கும் அவர் அரசியலுக்கு வரல, நாங்க கட்சி ஆரம்பிச்சிட்டோம், அவர் அரசியலுக்கே வரல, வருவதற்கு முன்னாடி அவர் 50% எடுப்பாருன்னு பேசிட்டு அது என்ன எங்க கிட்ட வரும்போது மட்டும் பலத்தை நிரூபிச்சாதான் வந்து நீங்க கட்சி, நீங்க வந்து இடைத்தேர்தல் நின்று இருக்கணும், நீங்க நாடாளுமன்ற தேர்தல் நின்று இருக்கணும், பலத்தை நிரூபிச்சிருக்கணும், பர்சன்டேஜை காமிச்சிருக்கணும் அப்படின்னு பேசுறாருன்னா அப்ப இது வன்மம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ரஜினிக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதும் அதே சினாரியோல வர எங்க தலைவருக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்றது அப்பட்டமா தெரியுது, முரண்படுறதுல அப்பட்டமா தெரியுது, ஒரு வன்மத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து அவர் பல யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருக்காரு, ஒரு அறிவார்ந்த அரசியல் விமர்சகர்னு நீங்க தான் சொல்றீங்க, ஆனா அவன் யூடியூப் சேனல்ல பார்த்து என்ன பேசிட்டு இருக்காரு தெரியுமா? இந்த தாவேக்காவோட செய்தி தொடர்பாலாம் சும்மா தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்கவன், அவன் சொல்றதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்கன்னு பேசுறேன். இப்படி யாராவது ஒரு அரசியல் விமர்சகர் பேசுவாங்க? இத்தனை வருஷம் அரசியல் நாகரிகம் தெரிஞ்ச யாராவது பேசுவாங்களா? ஒரு கட்சி ஒரு தலைவர் எங்களை நம்பி செய்தி தொடர்பாளர் பொறுப்பு கொடுத்து இளைஞர்களை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி இன்றைக்கு எந்த விதமான பின்புலமும் இல்லாத எங்களை வந்து முன்னெடுத்து அடையாளப்படுத்திருக்காரு எங்க தலைவர். நீங்க எங்களை வந்து இவ்வளவு ஈஸியா தெருவில் நிக்கிறவன்னு சொல்லிட்டு பேசுறீங்கன்னா அப்ப நீங்க என்ன மாதிரியான அரசியல் விமர்சகர் நீங்க? இன்னைக்கு வந்து நான் பேசினா 1 லட்சம் வியூஸ் போகுது, ஆனா தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் பேசினா 1000 வியூஸ் தான் போகுது. இதுல இருந்தே தெரியலையா நான் சொல்றதுதான் கரெக்ட், மக்கள் என்னதான் பாக்குறாங்க, நான் வந்து நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க வச்சிருவேன், மக்கள் ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாருங்க. அவர் சொல்றாருங்க, அதுக்கு ஆதாரமே இருக்கு, அவர் பேசுறாரு, அவர் மெசேஜ் போடுறாரு எல்லாருக்கும். அப்போ இப்படிப்பட்டவரை நம்பி இவர் சொல்றாருன்னு 8% தான் வரும்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்களா? ஓகே, இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்ப மாவட்ட செயலாளர்கள்லாம் நிறைய மாவட்டங்களுக்கு அறிவிச்சாச்சு, அடுத்து 2026 தேர்தலுக்கு எப்படி தயாராக போகுது தமிழக வெற்றி கழகம்? 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் நியமனம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, இன்னும் சில மாவட்டங்கள் தான் இருக்கு, அதுவும் முடியும். அது முடிந்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மக்களை சந்திக்க நிர்வாகிகளும் சரி தலைவரும் அவர்கள் சரி செல்ல இருக்கிறார். மக்களோடு மக்களாக நின்று மக்களை சந்தித்து பேசி மக்களை வந்து அவர்கள் பிரச்சனையை கண்டறிந்து அதற்கான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு தலைவர் தயாராக இருக்கீங்க. மிக கான்பிடன்ஸா இருக்கும். வெறும் குற்றம் சாட்டி ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டுறது மட்டுமே வேலையா வச்சு நாங்க இங்க வரல, மக்களுக்கான சொல்யூஷனோட நாங்க வருவோம். தேர்தலுக்கு வரும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதுக்கு என்ன நாங்க செய்ய போறோம், என்ன சொல்யூஷன்றத பிராக்டிக்கலா மக்கள்கிட்ட சொல்லிதான் நாங்க நிற்போம். மக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து களத்துல சந்திக்கலான்றீங்க. களத்துல தயாரா இருக்கோம், எத்தனை கட்சிகள் இருந்தாலும் சரிங்க, களத்துல நாங்க தயாரா இருக்கோம். 2026 தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, 100% வெற்றியை பெறும். ஓகே, நிறைய கான்ஃபிடண்டா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க.